ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் அருள்தாஸ் சுடர். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காடி டிசைன் பிட் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் பிட் வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாசக்காலில் வர பூச்சிக்கடி தெரியுமா, வாசக்காலில் பூச்சிக்கடின்னு தனியாக ஒன்று போடுவாங்க, அந்த பிட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த விண்டோஸ் ஃப்ரேம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தட்டு இல்லாமல் காடி போட்டு உள்ள கிளாஸ் ஒரு மாதிரி இருக்கும். அந்தமாரி வந்து ஒர்க்குக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் பிட் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் டிசைன் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இதாக வந்து பார்த்திங்கன்னா வாசக்காலுக்கு வர இது அந்த ஜாயிண்ட் ஃப்ரேம் உள்ளே வந்து பலகை இன்செர்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பொசிஷனுக்காக என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு அமுகு தரணை போட்டு இந்தமாரி காடி டிசைன் ஒன்று போடுவாங்க. இந்த காடி டிசைன் உள்ள தான் என்ன போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளேவுடு அப்படிலாம் வந்து பலகை போடுவாங்க. இதுக்கான பிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே இருக்குது தெரியுமா, இந்த பிட்டு தான் இது கரெக்டாக பர்ஃபெக்டாக போகும். இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பிட்டோட சைஸ் வந்து நிறையா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தட்டு கூட போடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தா சாப்பிடல தட்டு போடாமல் இதில் கூட தட்டு போடலாம். பட் ஆனால் இதில் தட்டு போட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பீடிங்கே வராது, ஃபுல்லாக அப்படியே எல்லாமே டஸ்ட்டாக போயிடும். இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ்க்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாசக்காலில் வர பூச்சிக்காடிக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்குக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி காடி டிசைன் யூஸ் பண்ணலாம். அது ஒர்க்கிங் ப்ரப்போஸை பொறுத்து மாறிட்டே இருக்கும்.